வெல்கம் டு விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட். வணக்கம், விஜய் மௌலி, சென்னை. விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டில் இன்றைக்கி வீடியோ ஜாப் கன்சல்டன்ட், அதை பற்றி வீடியோ. ஜாப் கன்சல்டன்ட் நாங்கள் 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அது வேறு பேரில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டில் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஜாப் கன்சல்டண்ட்டுக்கு எங்களுக்கு வேறு கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது, அதில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டில் ஜாப் கன்சல்டண்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ஜாப் கன்சல்டண்ட்டில் நான் முதல்ல எம்ப்ளாயர் அந்த இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் வேலை கொடுக்குறாரு, ஒரு கம்பெனி வேலை கொடுக்குறாரு. இப்போ விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல என்ன பொசிஷனுக்கு நம்ம வேலை கொடுக்குறோன்றது மென்ஷன் பண்ணணும். எத்தனாம் தேதிக்குள்ளே இந்த வேக்கன்சி க்ளோஸ் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஃபீமேலா மெயிலா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ண மாட்டுறாங்க. இன்னொன்று ஏஜ் லிமிட்டு, ஸ்டார்டிங் ஏஜும் எண்டிங் ஏஜும் ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷரா எக்ஸ்பீரியன்ஸா, குவாலிஃபிகேஷன் யூஜி பிஜி. யூஜி இருந்தால் போருமா, பிஜி கூட வேணுமா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் காலேஜ் இருந்தால் ஓகேவா, இல்லை ரெகுலர் காலேஜ் தான் வேணுமா? சேலரி மென்ஷன் பண்ணணும். ஃப்ரெஷராக இருந்தால் என்ன சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சேலரி. ரொம்ப முக்கியமாக எம்ப்ளாயர் ஒரு இன்டர்வியூ நம்ம பண்ண போது 2 விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ஒருத்தரவங்களை கால்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கால்ஃபர் பண்ணுறது அந்த ரெஸ்யூம் நம்ம ஃபோன் பண்ணி, ஜாப் சீக்கருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோன்னா, அந்த கேண்டிடேட்டு வர்றதுக்கு எலிஜிபிலிட்டியாக இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம இன்டர்வியூக்கு கூப்பிடணும். இது நிறைய கம்பெனிஸில் பண்ணாமல் இன்டர்வியூ நிறைய பேர் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. அது 2 விஷயங்கள் அதில் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, கம்பெனியோட டைம் லாஸு. இன்னொன்று கேண்டிடேட்டுக்கு அப்செட்டு. ஆமாம், இது நான் ரொம்ப அனுபவசாலியாக நான் பார்த்துருக்கேன். கேண்டிடேட் ரொம்ப அப்செட்டடாக போவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம், உங்களது ஃபில்டர் பண்ணியிருக்கோம், ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 1 டே ஆர் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி அவர் எலிஜிபிள் இல்லை, கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா இந்த டேபிள் கிராஸ்லேயே சொல்லிடுங்க. இல்லை, உங்களோட எலிஜிபிலிட்டி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இன்டர்வியூ சாட்டிஸ்ஃபைடு இல்லை, உங்களுக்கு கம்யூனிகேஷன் பத்தலை, பாடி லாங்குவேஜ் பத்தலை அப்படின்ட்டு நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணுன்றீங்களோ நினைக்கிறீங்களோ அது கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு பாசிட்டிவாக ஜாப் கிடச்சிரும் நம்மளுக்கு. அந்த ஒரு மைண்டு செட்டிங்கும் வேண்டாம், அவங்களுக்கு அப்செட்டும் வேண்டாம். இது மார்க்கெட்டில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு கன்சல்டண்ட்டு அவங்க எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, ஆனால் ஜாப் மட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரெஸ்யூமுக்கு 10 பேர் தான் நம்ம கூப்பிட்றோம் ஃபில்டர் பண்ணி. நம்மக்கிட்ட ஒரு 1000 ரெஸ்யூம் இருக்கும், அதில் 10 ரெஸ்யூம் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். அந்த 10 ரெஸ்யூமும் இன்டர்வியூ கூப்பிட்றோம். நம்ம கூப்பிட்ட அப்புறம் அதில் 3 பேர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. 2 பேர் தான் பொசிஷனுக்கு தேவை. ஆனால் 3 பேர் நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. கம்யூனிகேஷனு,
அப்ரோச்சிங்கு, பாடி லாங்குவேஜு, இது எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் பொசிஷன் வந்து 2 தான் இருக்குது. இப்போது இதில் தான் நம்ம வந்து ரொம்ப சேலஞ்சாக மீதி 7 பேருக்குமே அவங்க வந்து இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணப்போதே சொல்லிடலாம், நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகலை, சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னு சொல்லிடலாம். அது என்ன கம்யூனிகேஷனோ அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த 3 பேரில் திருப்பியும் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ண சொல்லிவிட்டு, இல்லை நாளைக்கு கூட திருப்பி வர சொல்லலாம். நாளைக்கு வர சொல்ல போது அதில் வந்து கேரண்டடாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் 3 பேருமே வந்துட்டாங்கன்னா சூப்பர். 3 பேரில் 2 பேர் தான் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரண்டடாக. ஸோ இவங்க 2 பேர் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றது ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து தெரிஞ்சிடும். 3 பேருமே வந்துட்டாங்கன்னா 3 பேருமே ஒரே ஷாட்டில் உட்கார வச்சு நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜு, கம்யூனிகேஷனு எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம் நம்ம 2 பேரை. ஆமாம். ஸோ அந்த ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வேறு கம்பெனிக்கு நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் நம்ம அவங்கள. ஆமாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு கேண்டிடேட்ன்றது அவங்களோட ட்ரீம் வந்து நிறைய இருக்கும். ஒரு காலேஜ் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து ஜாப் கிடைக்காம இருக்கும். அப்படியே காலேஜ் முடித்தோன்னே ஜாப் கிடச்சிடும். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜாப் வந்து அவங்களே குவிக் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஜாப்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது 2மே நடக்கும். இப்படி ஆகும்போது வந்து அவங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் கேப் ஆகிடுது. கேப் ஆகிடும் போது ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. ஸோ எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்வியூ கூட விடாமல் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த ஜாப் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஜாப் கிடச்சிடும், நமக்கு வந்து செட்டில் ஆகிடும் லைஃபு அப்படின்னு. ஆனால் வந்து அவர் அந்த 2 இயர்ஸ் கேப்பில் வந்து எந்த அப்டேஷனும் பண்ணியிருக்க மாட்டார். நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்க மாட்டார். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்க மாட்டார். டெக்னாலஜி என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன அப்டேஷன், எதுவுமே நாலேஜ் வந்து வளர்த்துருக்க மாட்டார். அப்போது அன்றைக்கி டேட்டில் வந்து இன்டர்வியூ நடக்கும்போது அவரால் வந்து கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ வந்து அவருக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியாது. அப்போது வந்து டைரெக்டாக நம்ம சொல்லிட்டோன்னா அவர் வந்து அப்செட் ஆகுனா கூட நாளைக்கு நம்மளை வந்து திருப்பி கூப்பிடுவாங்க அப்படின்ற அந்த கான்செப்டே இல்லாமல் அவர் அன்றைக்கி ஒரு நாள்லேயே இதாகிடும். அவர் சரி ஜாப் வந்து நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்றது ஒரு கொஞ்சம் அப்செட்டடாக இருந்தால் கூட அன்றைக்கி நைட்டோட சரியாயிடும். ஆனால் நாளைக்கு திருப்பி நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பியாக வந்து போயிட்டு நாளைக்கு அப்செட் ஆகிறதோட இன்றைக்கே வந்து பெட்டராக இருக்கும் அது. ஆமாம். இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி தான் கரெக்ட் அப்படின்றது நான் சொல்லலை. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. லாஸ்ட் 15 இயர்ஸு நாங்கள் வந்து ஃபேமிலியாக பண்ணுறோம். ஆமாம். ரொம்ப டெடிக்கேட்டடாக நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கணுன்னு என்ன வந்து எஃபோர்ட் எடுக்கணுமோ அதே எஃபோர்டு தான் நாங்கள் வந்து ஜாப் சீக்கருக்கும் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு எம்ப்ளாய் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும், எங்களோட கம்பெனிக்கு ஒரு ஜாப் சீக்கரை பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து நாங்கள் எஃபோர்டு எடுப்போமோ அதே எஃபோர்டு தான் நாங்கள் எந்தெந்த கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எஃபோர்டு எடுப்போம் நாங்கள். சரியா? இப்போ ஜாப் சீக்கரு ரொம்ப முக்கியமாக ஃப்ரெஷருக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கிலீஷ் நல்லா பேசலாம், பேசாமல் கூட போகலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு நாலேஜ், எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் பற்றி கேட்டாலும் சொல்லணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி கேட்டாலும் சொல்லணும், சினிமா பற்றி கேட்டாலும் சொல்லணும், இன்றைக்கி என்ன டெக்னாலஜி அப்டேட்டடில் இருக்குது அதை பற்றி கேட்டாலும் சொல்லணும். எதை கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% நாலேஜ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து நிறைய நாலேஜ் வந்து வளர்க்கணும். என்ன பண்ணுறாங்க காலேஜ் படிக்கும் போது? ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது,
அப்புறம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது வந்து இன்றைக்கி நாலேஜ், எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன் இஸ் ஒன்லி சர்டிஃபிகேட்டு. இப்போ ஒரு பிகாம் படிக்கிறாரு, ஒரு ஆடிட்டர் கம்பெனிக்கு நம்ம அனுப்புகிறோம், அருமையான சேலரி. அந்த ஆடிட்டர் கம்பெனியில் வந்து அக்கௌண்ட்ஸ் பற்றியே கேட்குறாங்க. அவர் அக்கௌண்ட்ஸ் பற்றி எதை கேட்டாலும் வந்துட்டு அவரால் சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நாலேஜ் வந்து வளர்க்கணும். இப்போ நியூஸ் பேப்பரில் நேற்று வந்து ஏதாவது ஒரு அப்டேஷன் வந்திருக்கும், ஒரு இன்கம் டேக்ஸ் பற்றியோ ஜிஎஸ்டி பற்றியோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ அந்த நாலேஜும் வந்து நம்மளோட அப்டேஷனில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இனிமேல் ஜாப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரெஸ்யூமில் வந்து ரொம்ப முக்கியமாக கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நம்ம ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே கான்டாக்ட் அட்ரஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே ரெஸ்யூமில் வந்து மாற்றணும். ஆதார் கார்டில் மாற்றுவீங்க இல்லையா, உடனே ரெஸ்யூமில் மாற்றணும். அதே மாதிரி டேட் வந்து ரொம்ப முக்கியம் ரெஸ்யூமில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஜி கரெக்டாக காலேஜில் வந்து எந்த காலேஜில் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கு, +2ல் என்ன எடுத்திருக்கீங்க, யூஜி வந்து படிக்கும் போது என்ன எடுத்திருக்கீங்க, பிஜி படிச்சிருந்தீங்கன்னா பிஜியில் வந்து என்ன மார்க், பர்சன்டேஜ், எல்லாமே பர்சன்டேஜ். ரெகுலரில் வந்து பண்ணியிருக்கீங்களா இல்லை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணியிருக்கீங்களான்றது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் ஒரு ஹெச்ஆருக்கு வந்து சரி இது வந்து நம்மளுக்கு வந்து சூட் ஆகும், இது சூட் ஆகாது அப்படின்றது அவருக்கு க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி ரெஸ்யூமில் வந்து ரொம்ப கிளியராக வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஷார்ட்டாக, ரொம்ப லாங்காக பண்ணாமல் ஷார்ட்டாக பண்ணணும். எப்படின்னா நான் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இன்ட்ரெஸ்டடு, நான் வந்து மீடியாவில் வந்து இன்ட்ரெஸ்டடு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து வந்து ஹெச்ஆரில் மட்டும்தான் நான் இன்ட்ரெஸ்டடு, இல்லை மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு வந்து போடாமல் 2-3 ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுக்கும்போது அப்போ என்ன, ரெஸ்யூமில் நிறைய பேர் வந்து மென்ஷனே பண்ணுறது கிடையாது. இது தயவுசெய்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெஷருக்கு ஜாப் 200% கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மென்ஷனே பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த பார்ட் டைம் எல்லாம் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து நான் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ஒர்க் பண்ணேன், நான் வந்து ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணேன், அதெல்லாம் மென்ஷனே பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது. அதே காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு யூஜி முடிச்சிட்டிங்க, யூஜி முடிச்சுட்டு ஒரு ஜாப் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, 6 மந்த்ஸ் ஆகிப்போச்சு. இந்த 6 மந்த்ஸ் கேப்பில் நீங்கள் டெம்பரரியாக எங்கேயாவது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைம் ஒர்க் பண்ணக்கூடாது, அது மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நான் வந்து ஜாப் வந்து இந்த மாதிரி கம்பெனி வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அந்த கேப்பில் நான் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணேன், ஒரு கேப்பே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒர்க் பண்ணன்றது ரெஸ்யூமில் கிளியராக மென்ஷன் பண்ணிங்கன்னா அப்போது வந்து ஒரு ஹெச்ஆருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க, சரி நம்ம கூப்பிட்டு பேசலாம் அப்படின்ட்டு. ஆமாம், இதுதான் வந்து இது எல்லாமே நான் லாஸ்ட் 15 இயர்ஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இது நீங்கள் ஜாப் சீக்கராக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் 9840336999. நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து ரெகுலராக டெய்லி வீடியோ போடுறோம். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம கூட டைப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கம்பெனிஸோட சப்ஜெக்ட் வந்து நாங்கள் வீடியோ போடுவோம். இந்த இடத்துல இந்த ஜாப்லாம் இருக்குது, இந்த எம்ப்ளாயர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக இந்த ஓப்பனிங்ஸ் இருக்குது. நாங்கள் அதே மாதிரி ஸ்பெஷலாக வந்து ஒன்லி நான் ஐடி மட்டும்தான் பண்ணுறோம். அட்மின், ரிசப்ஷனிஸ்ட்டு, அக்கௌண்ட்ஸு, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு, இந்த மாதிரி மட்டும்தான்
நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் நான் ஐடி மட்டும்தான் நம்மளை அப்ரோச் பண்ணுங்கள். ஐடியெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. ஆமாம், நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், தமிழில் இல்லை இங்கிலீஷில் எது இருந்தாலும் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட வெப்சைட்டு www.vskbusinessconsultant.in. அதில் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமை வந்து அப்லோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெஸ்யூமை நாங்கள் மேட்ச் பண்ணி உங்களை வந்து ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ கடைசியாக ஜாப் சீக்கருக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. ஒன்லி எம்ப்ளாயர் தான் நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுப்பாரு. ஜாப் சீக்கருக்கு எந்த விதத்துலேயுமே கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாது. நன்றி, வணக்கம்.